ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026. இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி 2 பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர், கவுண்டம்பாளையம் ஆகிய 5 தொகுதியில பார்க்கிறோம். இந்த 5 தொகுதியில இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, யாரெல்லாம் சிட்டிங் எம்எல்ஏ, உத்தேசக்கல வேட்பாளர் பட்டியல யாரெல்லாம் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலமா இந்த 5 தொகுதியில எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த தகவலை இந்த வீடியோல பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் பகுதி 2. பகுதி 1 ஆல்ரெடி போட்டாச்சு. சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கடவு 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த சண்முகம் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த சி தாமோதரன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. கிணத்துக்கடவு தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 9 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,49,815 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல்படி 3,04,86 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப கிணத்துக்கடவு தொகுதியில எஸ்ஆர் படித்து மூலம் 49,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல தளபதி முருகேசன் தெற்கு மாவட்ட செயலாளர், ராஜேந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல தாமோதரன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். எட்டிமடை சண்முகம் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். மகாலிங்கம் தெற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். கிணத்துக்கடவு தொகுதியோட வாக்கு வங்கி கவுண்டர், கோனார், பட்டியல் சமூகத்தினர், நாயக்கர், முக்குளத்தூர், சிறுபான்மையர் மற்றும் இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி கிணத்துக்கடவு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக சேர்ந்த பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. பொள்ளாச்சி தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகமாக 10 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,29,086 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி பொள்ளாச்சி தொகுதியில 2,02,015 வாக்காளர்கள் இருக்கின்றனர். தற்போதைய எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 27,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பொள்ளாச்சி தொகுதியில நீக்கம் செஞ்சிருக்காங்க. பொள்ளாச்சி தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் டிஎம்கேல ஷியாமலா பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் போட்டியிட விரும்புகிறார். நவநீத கிருஷ்ணன், டாக்டர் மகேந்திரன் ஐடி விங் மாநில இணைச் செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிட விரும்புகிறார். பொள்ளாச்சி தொகுதியோட வாக்கு வங்கி கவுண்டர், செட்டியார், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர், சிறுபான்மையர், முதலியார், நாயக்கர். தற்போதைய நிலவரப்படி பொள்ளாச்சி தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி வால்பாறை தனித்தொகுதி. வால்பாறை தொகுதியில் 2016ஆம் ஆண்டு வி கஸ்தூரி வாசு அதிமுக சேர்ந்த வி கஸ்தூரி வாசு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த திக அமுல் கந்தசாமி போட்டியிட்டு வென்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. வால்பாறை தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை சிபிஐ வென்றுள்ளது, 1 முறை தமாக வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி வால்பாறை தொகுதியில் 1,98,781 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,72,284 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். வால்பாறை தொகுதியில் எஸ்ஐஆர் படித்து மூலமா 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. வால்பாறை தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் சிபிஐல எம் ஆறுமுகம் 2021ஆம் ஆண்டு போட்டியிடர் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சுபநிதி அமுல் கந்தசாமியோட டாக்டர் சுபநிதி போட்டியிட விரும்புகிறார். பி கஸ்தூரிவாசு எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். வால்பாறை தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாளர் கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியின மக்கள், நாயுடு, சிறுபான்மையர். தற்போதைய நிலவரப்படி வால்பாறை தொகுதி திமுக அதிமுக இரண்டும் சம்பவம் வாய்ந்த கட்சியாக உள்ளது. வரக்கூடிய தேர்தலில் களப்பணி பொறுத்தா வெற்றி தோல்வி மாறுபடும். இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு வால்பாறை தொகுதி அதிமுக சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி சூலூர் 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த விபி கந்தசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் விபி கந்தசாமி போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. சூலூர் தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகமாக 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை தேமுதிக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,34,311 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,03,541 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சூலூர் தொகுதியில எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. சூலூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கே தளபதி முருகேசன் தெற்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே விபி கந்தசாமி சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமி போட்டியிட விரும்புகிறார். கந்தவேல் ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார்.
சூலூர் தொகுதியோட வாக்கு வங்கி கவுண்டர், நாயுடு, அருந்ததியர், செட்டியார், தேவர், பட்டியல் சமூகத்தினர், சிறுபான்மையர். தற்போதைய நிலவரப்படி சூலூர் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த VC ஆறுகுட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த PRG அருண்குமார் போட்டியிட்டு வென்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா உள்ளார். இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் கவுண்டம்பாளையம் தேர்தலில் 3 முறை அதிமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 4,91,143 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SAR ஃபைனல் ரிப்போர்ட் படி 4,07,507 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கவுண்டம்பாளையம் தொகுதியில் SAR படிவு மூலமா 83,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உத்தேச கள வேட்பாளர் பட்டியல் கவுண்டம்பாளையம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் பட்டியல். DMKல அசோக் பாபு ஆறுகுட்டி மாவட்ட துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். செந்தில் கார்த்திகேயன் போட்டியிட விரும்புகிறார். ADMKல PRG அருண்குமார் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். விக்னேஷ் ITV கோவை மண்டல செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். தற்போதைய கவுண்டம்பாளையம் தொகுதியோட வாக்கு வங்கி கொங்கு வேளாள கவுண்டர், ஒக்கலிய கவுண்டர்கள், பட்டியல் சமூகத்தினர், அருந்ததியர், பழங்குடி மக்கள், நாயக்கர், தேவர், நாடார், வன்னியர், சிறுபான்மையர் மற்றும் இதர சமூகங்கள் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. இந்த வீடியோல நம்ம கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் ஆகிய 5 தொகுதியில் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது சிட்டிங் எம்எல்ஏ யாரு, SAR படிவத்தின் மூலமா இத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகமான உங்களுக்கு வெற்றி யாருக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கு இருக்குது. அடுத்து வரக்கூடிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.